ஹலோ விவர்ஸ், போன வீடியோவில் நம்ம இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இப்போது இந்த வீடியோவில் வந்து ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். ஃபார் லூப் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 10 நம்பர் இல்லைனா 20 நம்பர் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து நம்ம மேனுவலாக நம்ம 1 2 3 அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 2 3 4 5 இப்படி நம்ம ஒரு 10 இல்லைனா 20னா நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம டைப் பண்ணி முடிச்சிடலாம். இதே லிஸ்ட்டை நீங்கள் ஒரு 100 லிஸ்ட்டு இல்லைனா 500 இல்லைனா 1000 அந்தமாரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இதே வந்து நீங்கள் நீங்கள் 1 2 3 அப்படின்னு போட்டுகிட்டே போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு டைனமிக்காக இது வந்து இருக்காது. ஸோ இதுக்கு வந்து ஃபார் லூப் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் கிடையாது, இதில் வந்து என்னென்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போகலாம். இப்போ நம்ம ரன்னிங் ரேஸ்லாம் பார்த்துருப்போம் நிறைய பேர். ஸோ ரன்னிங் ரேஸில் என்ன, ஒரு இனிஷியலாக ஒரு இடத்துல நின்றுக்குவாங்க, அங்கேருந்து ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும். அதாவது இப்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டாப் அப்படின்ட்டு ஒரு போர்டு வச்சுருக்கோன்னு வைங்க. அந்த போர்டு வரைக்கும் ரன்னிங் வந்து அதை ரன்னிங் பண்ணுறவங்க அந்த போர்டு வரைக்கும் போகணும், அதுக்கப்புறம் வந்து நின்றுடணும் அப்படின்ட்டு நாம் ஒரு கேம் வந்து விளையாட போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்டாப் அப்படின்ட்டு ஒரு போர்டு வச்சுருக்கோம், அந்த போர்டு வரைக்கும் நீங்கள் ஓடணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்தமாரி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் இந்த ஃபார் லூப் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஃபார் bracket ஓகே. இப்போது இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ரெஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சில மெத்தட்ஸ், அதை சின்டாக்ஸ் சொல்லுவாங்க. அந்த சின்டாக்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம இது தான் யூஸ் பண்ணணுமோ அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து இனிஷியல் எக்ஸ்ப்ரெஷன், ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடு, அதுக்கப்புறம் இதில் இனிஷியலாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது என்னவா ஆகணும் அப்படின்ட்டு நாம் அதுக்கு சொல்லணும். ஸோ என்னவா ஆகணும் அப்படின்னா அதோட ஸ்டெப், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக ஒரு நம்பர் கொடுக்குறோம், அது வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இது வந்து ரன் ஆகணும். அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெப் நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஒர்க் ஆகும், ஓகேவா. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் எக்ஸ்ப்ரெஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி இனிஷியலாக ஒன்று வச்சுக்கலாம். எப்படின்னா லெட் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு நான் இனிஷியலாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டேன், ஓகேவா. அடுத்தது நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து 1 2 3 அப்படின்ட்டு நம்ம வந்து கோடை வந்து, அதாவது அந்த நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது வந்து எவ்வளோ வரைக்கும் அப்படின்னா ஒரு 10 நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, நம்பர் லெஸ் தென் 10, ஓகேங்களா. இந்த கண்டிஷன் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பர் வந்து லெஸ் தென் 10, அதாவது இந்த 10க்குள்ளே இந்த நம்பர் இருக்குது அப்படின்னா இது வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இது ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டெப் என்னென்னா, நம்பரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஒன்று நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நான் கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிஷியலாக நம்பர் வந்து 1 அப்படின்ட்டு நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது நம்ம கண்டிஷன் நம்ம டைப் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அந்த நம்பர் வந்து அந்த 10 நம்பருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரூவாக எடுத்துக்கோம். அப்படி ட்ரூவாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்பர் வந்து ++ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடு அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். என்ன லாக் பண்ணணும், நம்பரை லாக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் இங்கே கன்சோலில் தெரிஞ்சிடும்,
ஓகேவா? இங்கே பாருங்கள், சூப்பருங்க. 1 2 3 4 5 6 நம்ம வந்து எதுவுமே மேனுவலாக டைப் பண்ணவே இல்லை, வெறும் இந்த ஃபார் லூப்பை வச்சு நம்ம வந்து லூப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 9 மட்டும்தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து 10 வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நமக்கு 10 வரணும் அப்படின்னா நாம் இந்த இடத்துல ஈக்குவல் போட்டு நாம் திரும்ப லாக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 10 வந்துடுச்சா? ஓகே, இதே மாதிரி தான் வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல 10 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு கிடையாது. இப்போ இதே ஒரு நான் 100 நம்பர் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா 100 நம்பர் நம்மளுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள் 100 வரைக்கும் வந்திருக்கா? இப்போது இதே எனக்கு 1000 வரைக்கும் வேணும் அப்படின்னா கூட நம்ம 1000 வரைக்கும் நம்மளால் கொண்டு வர முடியும், ஈஸியாக கொண்டு வர முடியும். ஓகே, இங்கே பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்து 1000 வரைக்கும் கொண்டு வந்துடுச்சு. ஸோ இது ஜாவாஸ்கிரிப்டில் அந்த ஃபார் லூப் மெத்தட் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. ஸோ இதே மாதிரி வந்து ஃபார் லூப்பில் வந்து ஃபார் இன், ஃபார் ஆஃப், இந்த மாதிரி வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டினியூஸாக அந்த மெத்தட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இதில் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் வரும், அவ்வளோதான். ஸோ நம்ம இதை வந்து அடுத்த ஃபார் லூப், அதாவது அடுத்த லூப்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ புரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மிஸ்டேக்கை நான் கிளியர் பண்ணிப்பேன்.